ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாலிட்ரைவ் ப்ராசஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எல்லாம் எடுத்துகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மாஸ் கொடுத்துருக்கு mc = 2 kg. நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க 1.5 × 10⁵ Nm/m² கொடுத்துருக்காங்க. பட் நம்ம kN/m² கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு டிவைடட் பை 1000 போடுங்க. அது kN/m² கன்வெர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள். டெம்பரேச்சர் T1 = 16 டிகிரி சென்டிகிரேட். அது கெல்வினில் மாற்றிடுங்க. +273. ஸோ இது நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 289 கெல்வின் கிடைக்கும். ஸோ T1 முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள். ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க P2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7.5 × 10⁵ Nm/m². ஸோ இதையும் kN/m² கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு 7.5 × 10⁵ டிவைடட் பை 1000 போடுங்க. அது kN/m² கன்வெர்ட் ஆயிரும். இதை கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 750 கிடைக்கும் kN/m². ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். PV பவர் 1.3, n வந்து 1.3. ஓகே, நெக்ஸ்ட் ஏதாவது டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு RCP கொடுத்துருக்காங்க. அதையும் எழுதி எடுத்துக்கோங்க. R = 0.28 kJ/kg கெல்வின். நெக்ஸ்ட்டு CP கொடுத்துருக்காங்க. CP = 1.0 kJ/kg கெல்வின். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிவன் டேட்டாவில் எல்லா வேலையும் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு 2 ஃபைண்ட் எழுதலாம். என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா இனிஷியல் வால்யூம்னா V1. நெக்ஸ்ட்டு ஃபைனல் டெம்பரேச்சர்னா T2. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒர்க் டன் W. அண்ட் ஃபோர்த் ஒன் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜினா ΔU. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா சேஞ்ச் இன் எந்தால்பி ΔH. அண்ட் சேஞ்ச் இன் என்ட்ரோபி கேட்டிருக்காங்க. சேஞ்ச் இன் என்ட்ரோபி அது ΔS. ஓகே, ஸோ இனி நம்ம சொல்யூஷன் செய்யலாம். ஃபஸ்ட்டு V1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். V1 ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா P1 V1 = mRT1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம V1 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு P1 எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 150 × V1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். M கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துரும் பாருங்கள். 2 × R வந்து கொஸ்டினில் 0.28 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு T1 கொஸ்டினில் எவ்வளோ பாருங்கள். 289. ஓகே, இப்போ இதிலேருந்து V1 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். V1 = 2 × 0.28 × 289. இந்த 150 இன்டுல இருக்குது. ஸோ ரைட் சைட் போகும்போது டிவைடில் மாறும். ஸோ டிவைடட் பை 150. ஸோ V1 = நீங்கள் இதெல்லாம் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1.079 m3. ஸோ V1 வேல்யூ 1.079 m3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு T2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். T2 ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா P2 V2 = mRT2. இதில் கொஸ்டினில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். P2 இருக்குது, V2 இல்லை, M இருக்குது, R இருக்குது. நம்ம T2 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு V2 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். V2 ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்ம ஈஸியாக T2 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். V2 ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா P1 V1/n = P2 V2/n. ஓகே, இதில் P1 வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள். கொஸ்டினில் 150 × V1 நம்ம இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 1.079. இதில் N வந்து கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். N வந்து 1.3. ஸோ N வந்து 1.3. ஸோ பவரில் 1.3 =
P2 கொஸ்டின் எவ்வளோ பாருங்கள், 750 இன்டு V2 வந்து V2 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பவரில் 1.3. ஓகே, ஸோ நீங்கள் 150 இன்டு 1.079 பவர் 1.3 இதை கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 165.584 கிடைக்கும். 750 இன்டு V2 பவர் 1.3. ஸோ நம்ம V2 இதில் இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். V2 is equal to P2 power 1.3 is equal to 165.584. 750 இன்டுல இருக்குது, ஸோ லெஃப்ட் சைட் போகும்போது டிவைடில் மாறும், டிவைட் பை 750. ஸோ இதிலேருந்து நம்ம V2 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் இவ்வளோத்தையும் கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.2207 கிடைக்கும். இந்த 1.3 ரைட் சைடு போகும்போது 1/1.3 கன்வெர்ட் ஆகும், 1/1.3 மாறும். ஸோ இது நீங்கள் கேல்குலேட்டரில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0.3127 மீட்டர் கியூப். இதான் உங்களுக்கு V2ஓட வேல்யூ. ஸோ நம்ம இப்போ V2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இனி ஈஸியாக T2 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ P2 V2 is equal to MR T2. இது T2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. நமக்கு P2 எவ்வளோன்னு பாருங்கள். T2 is equal to P2 வந்து 750 இன்டு V2 0.127, M வந்து 2, R வந்து 0.28, அது டிவைடில் போகும். ஸோ T2 is equal to 750 இன்டு 0.3128. கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 234.6 டிவைடட் பை 2 இன்டு 0.28. இதை கேல்குலேட்டரில் போடுங்க, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 0.56 கிடைக்கும். ஸோ T2ஓட ஆன்சர் 234.6 டிவைடட் பை 0.56. இதை கேல்குலேட்டரில் போடுங்க, 418.9 கெல்வின் கிடைக்கும். ஸோ T2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒர்க் டன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பாருங்கள். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா P1 V1 மைனஸ் P2 V2 பை n மைனஸ் 1. கொஸ்டினில் P1 எவ்வளோனா 150, V1 நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோன்னா 1.079 மைனஸ் P2 வந்து 750 இன்டு V2 எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் 0.3127 டிவைட் பை n வந்து கொஸ்டினில் 1.3 மைனஸ் 1. ஸோ ஒர்க் டவுனோட ஆன்சர் 150 இன்டு 1.079 மைனஸ் 750 இன்டு 0.3127 டிவைட் பை 1.3 மைனஸ் 1. கேல்குலேட்டரில் போட்டாங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 242.5 கிலோ ஜூல் கிடைக்கும். யூனிட் மறக்காமல் போட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டெல்யூ. அதுக்கு ஃபார்முலா MCV T2 மைனஸ் T1. இல்லை கொஸ்டினில் CV கொடுக்கல, ஸோ நம்ம CV ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு R ஈக்குவல் டு CP மைனஸ் CVன்னு ஃபார்முலா இருக்குது. இதில் நமக்கு Rயும் CPயும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து CV ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ CV இஸ் ஈக்குவல் டு இது கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிவிடுங்க. ஸோ சிபியோட வேல்யூ 1.0, R வந்து கொஸ்டினில் 0.28. ஸோ சிவியோட வேல்யூ 0.72 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். ஸோ இனி நம்ம ஈஸியாக டெல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சேஞ்ச் இன் எனர்ஜி டெல்யூ இஸ் ஈக்குவல் டு கொஸ்டினில் M எவ்வளோன்னு பாருங்கள் 2 இன்டு சிவி வந்து 0.72, T2 நம்ம எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் 418.9 மைனஸ் கொஸ்டினில் T1 வந்து 289. ஸோ நீங்கள் டெல்லியோ கேல்குலேட்டரில் போடுங்க 2 இன்டு 0.72, 2 இன்டு 0.72. இது நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1.44 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 418.9 மைனஸ் 289. இதை கேல்குலேட்டரில் போடுங்க, உங்களுக்கு 129.9 கிடைக்கும். இனி 1.44 இன்டு 129.9 இதை கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி
187.05 கிலோ ஜூல் கிடைக்கும். ஸோ இதுதான் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா Q ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அதுக்கு நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன், ΔU + W. ஸோ இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, நீங்கள் அதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ நம்ம ΔU எவ்வளோ ஃபைண்ட் பண்ணியிருக்கோன்னா 187.05 187.05 ப்ளஸ் ஸோ ஒர்க் டன் எவ்வளோ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒர்க் டன் வந்து -242.5 -242.5. ஸோ Qவோட ஆன்சர் இதை நீங்கள் கேல்குலேட்டரில் போடுங்க. 187.5 ப்ளஸ் ப்ராக்கெட் போட்டு -242.5. இதை கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் -55.45 கிலோ ஜூல். இது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Qவோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் எந்தால்பி ΔH. இதுக்கு ஃபார்முலா வந்து mCp T2 - T1. கொஸ்டினில் m வந்து 2, Cp எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.0, T2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 418.9 மைனஸ் கொஸ்டினில் T1 வந்து 289. நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 259.85 கிலோ ஜூல் கிடைக்கும். இது சேஞ்ச் இன் எந்தால்பியோட ஆன்சர் 259.85. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா சேஞ்ச் இன் என்ட்ரோபி ΔS. அதுக்கு ஃபார்முலா காமா மைனஸ் n பை காமா மைனஸ் 1 இன்டு mr ln ப்ராக்கெட்டில் V2 பை V1. ஓகே, இதில் நம்ம கொஸ்டினில் காமா கொடுக்கல. ஸோ நம்ம காமா ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு காமா CP பை Cன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. CP வந்து கொஸ்டினில் 1.0, நம்ம CV ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 0.72. ஸோ இதில் நம்ம காமா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா CV 0.72 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் கேல்குலேட்டரில் போடுங்க, உங்களுக்கு 1.388 கிடைக்கும். ஸோ காமாவோட வேல்யூ 1.388. ஸோ நெக்ஸ்ட் ΔS ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இனி காமா 1.388 மைனஸ் n வந்து 1.3 டிவைடட் பை 1.388 மைனஸ் 1 இன்ட்டு எம்மோட வேல்யூ, எம்மோட வேல்யூ 2 இன்ட்டு R வந்து 0.28 இன்ட்டு ln V2 பை V1. V2ஓட ஆன்சர் எவ்வளோன்னு பாருங்கள், 0.3128. V1ஓட ஆன்சர் 1.079. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் கேல்குலேட்டரில் போடுங்க. 1.388 மைனஸ் 1.3 கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.088 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1.388 மைனஸ் 1 இதை கேல்குலேட்டரில் போடுங்க, உங்களுக்கு 0.388 கிடைக்கும். இன்டு 2 இன்டு 0.28 இதை கேல்குலேட்டரில் போடுங்க, 0.56 கிடைக்கும். இன்டு ln ப்ராக்கெட்டில் இருக்கிறத போட்டுக்கோங்க, 0.3128 டிவைடட் பை 1.079. இதை கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.289 கிடைக்கும். ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இதை டிவைட் பண்ணிக்கோங்க, 0.088 டிவைடட் பை 0.388. அதை கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.226 கிடைக்கும். இன்டு 0.56 இன்டு ln. இந்த ln வந்து கேல்குலேட்டரில் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ உங்களுக்கு கேல்குலேட்டர்லேயே ln இருக்கும், அதை வேணால் செக் பண்ணிக்கோங்க. மைனஸ் 1.241. ஓகே, ஸோ இந்த ln கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, அந்த பார்த்தீங்களா, சாரி கேல்குலேட்டரில் இருக்கும் ln. ஸோ நெக்ஸ்ட்டு ΔSோட ஆன்சர் நீங்கள் 0.226 இன்டு 0.56 இன்டு
மைனஸ் 1.241. இதை கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் மைனஸ் 0.15706 கிலோ ஜூல் பர் கெல்வின். ஸோ நம்ம இப்போ டெல்லஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ கொஸ்டினில் உள்ள எல்லா டேட்டாவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபார்முலா படித்தா மட்டும்தான் நம்ம ஈஸியாக இந்த சம் செய்ய முடியும். இது 10 மார்க் கொஸ்டின். ஸோ ஃபார்முலாவை தெளிவாக படிங்க. ஃபார்முலா படித்தா மட்டும்தான் இந்த சம் செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகே.